உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம 6th ஸ்டாண்டர்டோடைய செகண்ட் டேர்முடைய யூனிட் 1 நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? அதில் உள்ள ஃபஸ்ட்டு லெசன் என்னன்னா மூதுரை. மனிதனை உயர்த்துவது எது அப்படின்னா கல்வி. செகண்ட் கொஸ்டின், மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இது சொன்னது யார் அப்படின்னா ஔவையார். மன்னனையும் மாசில்லாமல் ஒரு குற்றமும் இல்லாமல் கற்றோனையும் ஒரே தராசில் வச்சு பார்த்தோம் அப்படின்னா யார் சிறப்புடையவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்றோன் தான் சிறப்புடையவன். கற்றோர்களுக்கு எங்கே போனாலும் அவங்களுக்குள்ள மரியாதை கிடைக்கும். அதை தான் ஔவையார் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மாசற அப்படின்னா குற்றம் இல்லாமல். தேசம் நாடு சீர்தூக்கின் ஒப்பிட்டு ஆராய்ந்தால். மாசற குற்றமில்லாமல், தேசம் நாடு சீர்தூக்கின் ஒப்பிட்டு ஆராய்ந்தால். அந்த ஔவையார் எழுதிய பிற நூல்கள் இதெல்லாம் அப்படின்னா ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நல்வழி. ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நல்வழி. மூதுரை அப்படின்னா என்னென்னா மூத்தோர் கூறும் அறிவுரைகள். மூதுரைனா என்ன? மூத்தோர் கூறும் அறிவுரைகள். மொத்தம் 31 பாடல்கள் இந்த மூதுரையில் அமைஞ்சிருக்கு. எத்தனை பாடல்கள்? 31 பாடல்கள். புக் பேக்கில் உள்ளதை பார்க்கலாம். நூல்களை டேஸ் கற்க வேண்டும். மாசற கற்க வேண்டும். இடமெல்லாம் பிரித்தெழுதும் போது இடம் கூட்டல் எல்லாம். மாசற மாசு கூட்டல் அற. இனி சேர்த்துறதுக்கு பார்க்குறோம். குற்றம் கூட்டல் இல்லாதவர், குற்றமில்லாதவர். சிறப்பு கூட்டல் உடையார், சிறப்புடையார். ஓகே தானே? நெக்ஸ்ட்டு செகண்ட் லெசன் பார்க்க போகிறோம். சரியா? யூனிட் 1 செகண்ட் லெசன், துன்பம் வெல்லும் கல்வி. கற்றபடி நிற்பதே கல்வி அழகை பெறுவதற்கான வழி. கல்வி அழகை பெறுவதற்கான வழி எது? கற்றபடி நிற்பது. நம்ம வெறும் புக்கில் உள்ளதை படித்தா மட்டும் போதாது. அதில் என்ன சொல்லியிருக்கோ அதை நம்மளுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தணும். அதை தான் சொல்கிறாங்க. செகண்ட் கொஸ்டின், இது என்ன அப்படின்னா அந்த பாடல்களை நம்ம ஃபுல்லுமே படிக்கணும். சரியா? ஜஸ்ட் அதை லைன் பார்த்த உடனே இதுதான் இதனுடைய தலைப்பு என்ன? துன்பம் வெல்லும் கல்வி. இதனுடைய ஆசிரியர் யாருன்னு நமக்கு தெரியணும். அதுக்காக நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே. நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே. மூத்தோர் சொல் வார்த்தை மீறக்கூடாது. பண்பு முறைகளிலும் மொழித்தனிலும் மாறக்கூடாது. மாற்றார் கைப்பொருள் நம்பி வாழக்கூடாது. தன்மானமில்லா கோழையுடன் சேரக்கூடாது. சோம்பலை கொல்லும் திறன் பெற்றிட வேண்டும். வம்பு செய்யும் குணமிருந்தால் விட்டிட வேண்டும். அறிவு வளர்ச்சியில் வான்முகட்டை தொட்டிட வேண்டும். வெற்றி மேல் வெற்றி வர, விருது வர, பெருமை வர, மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேண்டும். பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும். இதனுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே. தூற்றும்படி அப்படின்னா இகழும்படி. நம்ம நல்லவர்கள் யார் நினைக்கிறோமோ அவங்க நம்மளை இகழும்படி நம்ம நடந்துக்க கூடாது. மூத்தோர் சொல்வார்த்தை மீறக்கூடாது. இதில் மூத்தோர் அப்படின்னா பெரியோர்கள். பெரியோர்கள் சொல்லக்கூடிய நல்ல செயல்களை நம்ம எடுத்துக்கிடணும். பண்பு முறைகளிலும் மொழிதனிலும் மாறக்கூடாது. மாற்றார் கைப்பொருள் நம்பி வாழக்கூடாது. மாற்றார்னா மற்றவர். இது ரொம்ப பொருந்தும். எல்லா பெண்களுக்கும் சரி, எல்லாருக்குமே பொருந்தும். மற்றவர்களுடைய அந்த செல்வத்தையோ மற்றவர்கள் நமக்கு தருவாங்கனையோ அந்த ஏக்கத்தோடு இருக்கக்கூடாது. நமக்கு தேவையானதை நம்ம அந்த ஒரு செல்வமோ பணமோ பொருளோ ஏதோ ஒன்று நமக்கு வாங்கக்கூடிய அந்த சக்தி இருக்கணும். மற்றவங்களை நம்பி வாழக்கூடாது. தன்மானம் இல்லாத கோழையுடன் சேரக்கூடாது. ஒரு தைரியம் இல்லாத தன்மானமே இல்லாமல் உள்ள ஆட்கள் கூட சேரக்கூடாது. சோம்பலை கொல்லும் திறன் பெற்றிட வேண்டும். சரி, நம்ம 4 மணிக்கு எழுப்பி படிக்கணும்னு நினைப்போம். நினைப்பேன் சரி கொஞ்சம் நேரம் தூங்கலாம் அப்படின்னு நம்ம 7 மணி வரை தூங்கிடும். மாதிரி அன்னைக்குள்ளே இதை நம்ம படிக்கவே முடியாது. நாட்களும் போயிடும், எக்ஸாமும் வந்துடும். சரியா? ஸோ அப்போ அந்த சோம்பலை கொல்லக்கூடிய திறன் நம்மக்கிட்ட இருக்கணும். வம்பு செய்யும் குணம் இருந்தால் மற்றவங்கள சீண்டி பார்க்குறது, மற்றவங்கள குறை சொல்கிறது, வம்பு பண்ணிகிட்டே இருக்கிறது, அதெல்லாம் நம்ம விட்டுடணும். வெற்றி வர, விருது வரும், இதெல்லாம் வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னா அறிஞர்கள் சொன்னது மாதிரி அடக்கமாக நம்ம இருக்கணும். எனது தலைக்கணம் பெருமை நம்ம ஆடக்கூடாது. மேதைகள் அப்படின்னா என்ன? அறிஞர்கள். அதுக்கப்புறமா நம்மளை பெற்ற தாய், நம்மளுடைய அம்மா, அதே மாதிரி நம் பிறந்த மண், நம்ம தமிழ்நாடு இல்லது இந்தியா, இதனுடைய புகழும் வற்றாமல் குறையாமல் நம்ம வாழ்ந்திட வேண்டும் அப்படின்னு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவங்க சொல்கிறாங்க.
நெறி அப்படின்னா வழின்னு அர்த்தம். நெறினா என்ன? வழி. எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் யாருன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் யாரு? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். நெக்ஸ்ட்டு, திரை இசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர் யாருன்னா பட்டுக்கோட்டையார். அப்போ திரை இசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர் யார்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஆனால் நமக்கு டைரெக்டாக கொடுக்க மாட்டாங்க, பிகாஸ் த குரூப் 2 எக்ஸாம். ஸோ என்ன கொடுத்துருப்பாங்க? மக்கள் கவிஞர். அப்போ மக்கள் கவிஞர் என அழைக்கப்படுவது யார்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். மக்கள் கவிஞர் தான் மக்கள் படக்கூடிய அந்த உழைப்புகள் வியர்வைகளை பற்றி தெரியும். அப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, உழைப்பாளிகளின் உயர்வை பாடியவர் மக்கள் கவிஞர் என அழைக்கப்படக்கூடிய பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். நெக்ஸ்ட்டு புக் பேக்கில் உள்ளது பார்க்கலாம். மாணவர்கள் பிறர் டேஸ் நடக்கக்கூடாது, தூற்றும்படி. மீனிங் என்ன? இகழும்படி. நாம் டேஸ் சொல்படி நடக்க வேண்டும். மூத்தோர். மூத்தோர்னா யார்? பெரியோர்கள். கை பொருள் பிரித்தெழுதும் என்னது? கை கூட்டல் பொருள். மானம் கூட்டல் இல்லா. மானம் இல்லா. எதை நம்பி வாழக்கூடாது? மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது. பிறர் உழைப்பை நம்பி நம்ம வாழக்கூடாது. யார் கூட சேரக்கூடாது? தன் மானமில்லா கோழையுடன் சேரக்கூடாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கல்விக்கண் திறந்தவர். நமக்கு தெரியும் நம்மளுடைய காமராசர். ஸோ 1 மைல் தூரத்தில் ஆரம்ப பள்ளி இருக்கணும், 3 மைல் தூரத்தில் நடுநிலைப்பள்ளி, 5 மைல் தூரத்தில் உயர்நிலைப்பள்ளி இருக்கணும் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா காமராஜர். 1, 3, 5 ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, சரியா? எல்லாமே வந்து ஆட் நம்பர். நெக்ஸ்ட்டு கல்விக்கண் திறந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு காமராஜரை யார் பாராட்டினாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா பெரியார். கல்விக்கண் திறந்தவர் அப்படின்னு காமராஜரை யார் பாராட்டினாங்க? பெரியார். அவருக்கு நிறைய பெயர்கள் உண்டு. அதை ஒவ்வொரு பேர்களையும் நம்ம ஒவ்வொரு கொஸ்டினில் நம்ம பார்க்கலாம், சரியா? பெருந்தலைவர் யார்? காமராஜர். அப்போ பெருந்தலைவர் அவர் முதலமைச்சராக பதவியேற்ற நேரத்தில் எத்தனை தொடக்கப்பள்ளிகள் மூடப்பட்டிருந்துன்னா 6000 தொடக்கப்பள்ளிகள். எத்தனை தொடக்கப்பள்ளிகள்? 6000 தொடக்கப்பள்ளிகள் மூடப்பட்டிருந்துச்சு. இலவச கட்டாய கல்விக்கான சட்டத்தை நடைமுறைப்படுத்தியவர் யார்? காமராஜர். அவருடைய பேர் என்ன? படிக்காத மேதை. அப்போ இலவச கல்விக்கான இலவச கட்டாய மறந்துடாதுங்க, இலவச கட்டாய கல்விக்கான சட்டத்தை நடைமுறைப்படுத்தியவர் யாருன்னா படிக்காத மேதை. மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் யாரு? கர்ம வீரர். கர்ம வீரர் என அழைக்கப்படுபவர் யார்? காமராஜர். மறந்துடாதுங்க, மதிய உணவு திட்டம் வந்து காமராஜர். சத்துணவு திட்டம்னு வரும், அது எம்ஜிஆர் அவர்கள். மதிய உணவு திட்டம் என்னது? கர்ம வீரர் காமராஜர். சத்துணவு திட்டம் வந்து எம்ஜிஆர். நெக்ஸ்ட் கொஸ்டின், பள்ளியின் வசதிகளை பெருக்க பள்ளி சீரமைப்பு மாநாடுகளை நடத்தியவர் யாருன்னா கருப்பு காந்தி என அழைக்கப்படக்கூடிய காமராஜர். கல்வி புரட்சிக்கே வித்திட்டவர் யாருன்னா ஏழை பங்காளர் என அழைக்கப்படும் காமராஜர். கல்வி புரட்சிக்கு வித்திட்டவர் யாரு? ஏழை பங்காளர். மதுரை பல்கலைக்கழகத்துக்கு காமராஜரை பெருமைப்படுத்தக்கூடிய விதமாக மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் அப்படின்னு பெயர் சூட்டப்பட்டது. மதுரை பல்கலைக்கழகத்துக்கு யாருடைய பெயர் சூட்டப்பட்டிருக்கு? காமராஜர் அவர்களுடைய பெயர். மத்திய அரசு இவருடைய அந்த சேவைகள் எல்லாம் பாராட்டி 1976 பாரத ரத்னா என்ற விருது வழங்கியது. மத்திய அரசு எந்த வருஷம்? 1976 வருஷம். என்ன விருது அப்படின்னு கேட்டிங்கன்னா பாரத ரத்னா விருது வழங்கியது. காமராஜர் வாழ்ந்து வந்த சென்னையில் இருக்கக்கூடிய இல்லமும் விருதுநகரில் இருக்கக்கூடிய இல்லமும் அரசுடைமை ஆக்கப்பட்டு அது ஒரு நினைவு இல்லமாக மாற்றப்பட்டிருக்கு. சென்னை மெரினா கடற்கரையில் இவருக்கு வந்து சிலை நிறுவப்பட்டிருக்கு. யாருக்கு? காமராஜர். காமராஜர் யார்? கிங் மேக்கர், தலைவர்களை உருவாக்குபவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கிங் மேக்கர் யார்? காமராஜர். சென்னையில் இருக்கக்கூடிய உள்நாட்டு விமான நிலையத்துக்கு கிங் மேக்கர் யார்? நம்மளுடைய காமராஜர் பெயர் சூட்டப்பட்டிருக்கு. மதுரை பல்கலைக்கழகத்துக்கு சென்னையில் இருக்கக்கூடிய உள்நாட்டு விமான நிலையத்துக்கும் இவருடைய பெயர் சூட்டப்பட்டிருக்கு. காமராஜருக்கு கன்னியாகுமரியில் ஒரு மணிமண்டபம் அமைக்கப்பட்டிருக்கு. எப்போ அப்படின்னு சொல்லும்போது 10வது மாதம் 2ஆம் நாள் 2000 வருஷம் 2000 ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, சரியா? 2000 அவருக்கு மணிமண்டபம் எங்கன்னா கன்னியாகுமரியில். யாருக்கு? காமராஜருக்கு. காமராஜர் எப்போ பிறந்தாங்க அப்படின்னா ஜூலை 15. அவர் பிறந்த ஜூலை 15 என்ன நாளாக கொண்டாடுறாங்கன்னா கல்வி வளர்ச்சி நாள். அப்போ கல்வி வளர்ச்சி நாள் என்னைக்கு கொண்டாடுறாங்கன்னு கேட்கலாம். ஜூலை 15. அதான் எப்படி கேட்டாலும் நமக்கு பதில் சொல்கிற மாதிரி தெரிஞ்சுக்கணும். புக் பேக்கில் உள்ளது பார்க்குறோம். பசி இன்றி. பசி கூட்டல் இன்றி. படிப்பறிவு. படிப்பு கூட்டல் அறிவு.
காடு கூட்டல் ஆறு காட்டாறுன்னு வரும். இதுக்குள்ளே இந்த விதிகள் புணர்ச்சி விதிகள் எல்லாம் நம்ம அப்புறமா பார்க்கலாம். சரியா? பள்ளிக்கூடம் செல்லாததற்கு ஆடு மேய்க்கும் சிறுவர்கள் கூறிய காரணம் என்னென்னா, ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை, அதனால தான் நாங்கள் என்ன இந்த ஸ்கூலுக்கு போகாமல் மேய்க்கிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 4th லெசன் நூலகம். ஓகே, ஆசியாவிலேயே 2வது பெரிய நூலகம் எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்குது. ஆசியாவிலேயே 2வது பெரிய நூலகம் எங்கே இருக்குது? தமிழ்நாட்டில் இருக்குது. அப்போ முதல் பெரிய நூலகம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் சீனா. சரியா? நூலகத்துலேயும் முதல் பெரிய நூலகம் சீனாவில் இருக்குது, 2வது இந்தியாவில் அதுவும் தமிழ்நாட்டில் இருக்குது. இங்கே பார்த்திங்க அப்படின்னா இந்த நூலகத்தில் தரைத்தளத்தோடு சேர்த்து மொத்தம் 8 அடுக்குகள் இருக்குது. தரைத்தளத்தோடு சேர்த்து எத்தனை அடுக்குகள்? 8 அடுக்குகள் இருக்குது. ஸோ இதனுடைய பரப்பு பார்த்திங்கன்னா 8 ஏக்கர். 8 அடுக்கு 8 ஏக்கர், மறந்துடாதுங்க. ஓகேவா? ஸோ அப்போ வந்து தரைத்தளத்தில் அப்படின்னா படிப்பகம் மாதிரி இருக்குது. அப்புறம் கண்ணு தெரியாதவங்க இவங்களுக்கெல்லாம் மேலே ஏறது கஷ்டம் இல்லையா? அதில் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, தரைத்தளத்தில் பிரெய்லி நூல்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? முதல் தளத்தில் பார்த்திங்க அப்படின்னா குழந்தைகள் சந்தோஷமாக படியேறி போவாங்க இல்லையா? குழந்தைகள் அதில் ஒரு மரங்கள் எல்லாம் வச்சு அந்த மாதிரி பருவ இதழ்கள், மேகசின்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது. இங்கே முதல் தளத்தில் குழந்தைகள். 2ஆம் தளத்தில் என்ன இருக்குன்னா தமிழ் நூல்கள் எல்லாம் இருக்குது. 2ஆம் தளத்தில் தமிழ் நூல்கள். 3ஆம் தளத்தில் என்னென்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், கணினி அறிவியலை பற்றி, தத்துவம், அரசியல், இது எல்லாமே என்னது 3ஆம் இதில் இருக்குது. கணினி அறிவியல், தத்துவம், அரசியல். 4ஆம் தளத்தில் பொருளியல், சட்டம், வணிகவியல், கல்வி இருக்குது. 5வது இதில் கணிதம், அறிவியல், மருத்துவம் இருக்குது. 6ஆம் தளத்தில் பொறியியல், வேளாண்மை, திரைப்படக்கலை இருக்குது. 7வது தளத்தில் வரலாறு சம்பந்தமான நூல்கள், சுற்றுலா சம்பந்தமான நூல்கள், அரசு கீழ் திசை சுவடிகள் நூலகமும் இங்கே செயல்பட்டு வருது. 8வது தளத்தில் கல்வி டிவியும் நூலகத்தினுடைய அலுவலக பிரிவும் இருக்குது. அப்போது அரசு கீழ் திசை சுவடிகள் நூலகம் எந்த தளத்தில் செயல்பட்டு வருது பார்த்துக்கோங்க, 7ஆம் தளம். லாஸ்ட் தளத்தில் தான் என்னது இருக்குது? 8வது தளத்தில் தான் அலுவலக பிரிவு இருக்குது. கல்வி டிவியும் செயல்பட்டு வருது. 8 அடுக்குகள் 8 ஏக்கர், அது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. முதல் தளம் வந்து என்னது, தரைத்தளத்தில் வந்து என்னது பிரெய்லி. முதல் தளத்தில் வந்து குழந்தைகள். 2ஆம் தளத்தில் தமிழ் நூல்கள். 3வது இதில் பார்த்திங்கன்னா அரசியல் சம்மந்தமானது, கணினி அறிவியல் இதெல்லாம் இருக்குது. 4ல் பார்த்திங்கன்னா அந்த சட்டம், பொருளியல், வணிகவியல் நமக்கு பிடிக்காததெல்லாம் இருக்குது. 5வது தளத்தில் மேக்ஸு, சயின்ஸு அண்ட் டாக்டருக்குள்ளது இருக்குது. 6வது தளத்தில் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சுரல், அப்புறமா வந்து டிவி இது சம்மந்தமானது. 7ஆம் தளத்தில் சுற்றுலா, வரலாறு, அரசு கீழ்த்திசை சுவடிகள் நூலகம். 8வது தளத்தில் கல்வி டிவியும் நூலக அலுவலக பிரிவும் இருக்குது. நீங்கள் அது கண்டிப்பாக படித்து தான் ஆகணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்த கொஸ்டின். ஆசியாவில் மிகப்பெரிய நூலகம் ஏற்கனவே நான் சொன்னது தான் சீனாவில் இருக்குது. நூலக விதிகளை உருவாக்கி இந்திய நூலகவியலின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா ரா அரங்கநாதன். நூலக விதிகளை உருவாக்கி இந்திய நூலகவியலின் தந்தை என அழைக்கப்படுவது யார்? ரா அரங்கநாதன். செயற்கை மரங்கள் மற்றும் 20,000க்கும் மேல் பல்லூடக குறுந்தகடுன்னு செய்தி மற்றும் பிற நாட்டில் உள்ள 50,000க்கும் மேற்பட்ட நூல்கள் எங்கே இருக்குன்னா குழந்தைகள் பிரிவில் இருக்குது, முதல் தளத்தில். ஸோ செயற்கை மரம் ஏற்கனவே நான் சொன்னது தான். செயற்கை மரம் எங்கே இருக்குது? முதல் தளத்தில் இருக்குது. 20,000க்கும் மேற்பட்ட சிடி பல்லூடக குறுந்தகடுகள் எங்கே இருக்குது அப்படின்னா முதல் தளத்தில் இருக்குது. பிற நாட்டு சேர்ந்த 50,000க்கும் மேற்பட்ட அந்த நூல்களும் எங்கே தான் இருக்குது? குழந்தைகள் பிரிவு முதல் தளத்தில் இருக்குது. 7ஆம் தளத்தில் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், வரலாறு, சுற்றுலா, அரசு கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் எல்லாம் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா? இப்போ இந்த 7ஆம் தளத்தில் பழமையான ஓலை சுவடிகள், வரலாறு, புவியியல், சுற்றுலா நூல்கள் மட்டும் இல்லாமல் போட்டித் தேர்வு சம்பந்தமான நூல்கள் இருக்குது. நம்ம டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சிக்கு இது சம்பந்தமான நூலகங்கள் இருக்குது. மின் நூலகம் இருக்குது, இ லைப்ரரியும் இருக்குது, மின் இதழ்களையும் இருக்குது, அதாவது இ மேகசினும் இருக்குது. எங்கே? 7வது தளத்தில். அப்போ போட்டித் தேர்வு சம்மந்தப்பட்டது எங்கே இருக்குன்னு கேட்டால் என்னது? 7ஆம் தளத்தில். நூலகத்தில் படித்து உயர்ந்தவர்கள், இது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க சரியா? அண்ணா, நேரு, அம்பேத்கர், கார்ல் மார்க்ஸ் இவங்க எல்லாமே நூலகத்தில் படித்து தான் உயர்ந்தவங்க சரியா? நெக்ஸ்ட்டு சிறந்த நூலகர்களுக்கு என்ன விருது கொடுப்பாங்க அப்படின்னா இந்திய நூலகவியலினுடைய தந்தையாகிய ரா அரங்கநாதன் என்பவருடைய பெயராலேயே விருது வழங்கப்படுகிறது. அப்போ சிறந்த நூலகர்களுக்கு என்ன விருது வழங்கப்படுகிறது? ரா அரங்கநாதன் விருது வழங்கப்படுகிறது. அடுத்து பார்த்திங்கன்னா ஃபைனல் லெசன் இணை எழுத்துக்கள். ஒலிக்கக்கூடிய முயற்சி,
அப்புறமா பிறக்கக்கூடிய இடத்தில் ஒற்றுமை உள்ள எழுத்துக்களை தான் நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா இன எழுத்துக்கள்னு சொல்கிறாங்க. ஒலிக்கக்கூடிய முயற்சியாக இருக்கலாம். அது நம்மளுடைய உறுப்பில் ஒவ்வொரு லெட்டர்ஸும் வந்து ஒவ்வொரு இடத்துலேருந்து பிறக்கும். சரியா? அதை நம்ம இனி பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி பிறக்கும் இடத்தில் உள்ள ஒற்றுமை உள்ள எழுத்துக்களை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? இனம் எழுத்துக்கள். ஒரே மாதிரியாக இருக்குது, ஒரே குரூப்பை சேர்ந்ததுன்னு சொல்லுவோம்ல, அதான். நெக்ஸ்ட்டு வல்லின மெய்யெழுத்துக்களுக்கு எந்த எழுத்துக்கள் இன எழுத்துக்களாக அமையும்னா மெல்லின எழுத்துக்கள். மறந்துடாதுங்க. வல்லினத்துக்கு எது இன எழுத்துக்களாக அமையும்? மெல்லின எழுத்துக்கள். இப்போ இங்குக்கு பார்த்திங்கன்னா இக்கு, புரிஞ்சிச்சா? இக்கு, இங்கு, இச்சு, இன்னு, இட்டுன்னு வரிசை அப்படி தானே வரும். அதே மாதிரி தான் இந்த பேராக கொடுத்துருக்காங்க. இப்போது ஆ அதுக்கு இன எழுத்துக்கள் ஆ, கரெக்ட் தானே? அப்போ ஐக்கு என்னவாக இருக்கும்? ஈக்கு ஈ வரும். ஐக்கு என்ன வரும்? சொல்லி பாருங்கள். ஐ லாஸ்ட்டில் ஈனி முடியும். அப்போ ஐயோடைய இனெழுத்து என்ன? ஈ. அவ்வுடைய இனெழுத்து என்னவாக இருக்கும்? ஔ உ. அப்போ ஊ அதனுடைய இனெழுத்து. இடையின எழுத்துக்கள் எல்லாமே ஒரே இனமாக சேர்ந்தது. எது? எரல வளல இதெல்லாம் ஒரே இனமாகும். சொல்லில் உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வருவது கிடையாது. இப்போ ஆ பக்கத்தில் அ வராது, ஈ பக்கத்தில் ஈ வராது. ஆனால் எப்போ மட்டும்தான் வரும்னா அளவிடையில் மட்டும்தான் வரும். அதுவும் நெடிலை தொடர்ந்து அதனுடைய இனமாகிய குறில் எழுத்து வரும். சரியா? படா அர், கெடுப்பதூவும், அந்த மாதிரி ஃபஸ்ட்டு நெடில் வரும், அதுக்கப்புறம் தான் குறில் வரும். எதுக்கு மட்டும் இன எழுத்து கிடையாது அப்படின்னா ஆயுத எழுத்துக்கு இன எழுத்து கிடையாது. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. எது? ஆயுத எழுத்துக்கு இன எழுத்து கிடையாது. நெக்ஸ்ட் நம்ம புக் பேக்கில் உள்ளதை பார்க்க போகிறோம். ஆற்றுணா வேண்டுவது இல். ஆற்றுணா வேண்டுவது இல் எதில் உள்ளது? பழமொழி 400. ஆற்றுணா வேண்டுவது இல் என்னது? பழமொழி 400. டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் அவருடைய பிறந்த நாள் என்ன நாளாக கொண்டாடப்படுகிறது? நமக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஆசிரியர் நாள். அப்துல் கலாம் அவர்கள் பிறந்த நாளை நம்ம மாணவர்கள் நாள்னு கொண்டாடுறோம். விவேகானந்தர் பிறந்த நாளை தேசிய இளைஞர் நாள் அப்படின்னு கொண்டாடுறோம். அவங்க தானே இளைஞர்களை எடுத்துத்தாங்க, 100 இளைஞர்களை நான் மாற்றி காட்டுறேன்னு சொன்னாங்க. அப்போ விவேகானந்தருக்கு தேசிய இளைஞர் நாள். ஆல்ரெடி நம்ம ஒன்று பார்த்தோம், கல்வி வளர்ச்சி நாள் யாருடைய பிறந்த நாள்? காமராஜர் அவர்களுடைய பிறந்த நாள். இன்னைக்கு ஜூலை 15. நேருடைய பிறந்த நாளை தான் குழந்தைகள் நாளாக நம்ம கொண்டாடுறோம். இது நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். நெக்ஸ்ட்டு தமிழ் டு இங்கிலீஷ். கல்வி எஜுகேஷன், தொடக்கப்பள்ளி பிரைமரி ஸ்கூல், மேல்நிலைப்பள்ளி ஹையர் செகண்டரி ஸ்கூல், நூலகம் லைப்ரரி, மின் படிக்கட்டு. மின்னணி வந்தாலே ஈன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? எஸ்கலேட்டர். நெக்ஸ்ட்டு மின் தூக்கி லிஃப்ட், மின்னஞ்சல் இமெயில், குறுந்தகடு ஆல்ரெடி பார்த்தது காம்பேக்ட் டிஸ்க், மின் நூலகம் லைப்ரரி, மின் நூல் புக். ஓகே தானே? மின் இதழ் அப்படின்னா மேகசின். ஸோ இதோட இந்த 5 லெசன் தான் ஃபஸ்ட் யூனிட்டில் 6th செகண்ட் டேர்மில் இருக்குது. ஓகேவா? ஸோ இதை நீங்கள் படித்து முடிச்சுடுங்க. நம்ம மதியம் ஒரு 1 o'clock இல்லை 2 o'clock நெக்ஸ்ட் வீடியோ, அதாவது நெக்ஸ்ட் லெசன் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.